ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்களோட டே டு டே லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள், குட்டி குட்டி அழகான மொமெண்ட்ஸ் இது எல்லாமே கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஹாலில் ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா லெமன் மரம் ஒரு சைடில் இருக்கும். அதனோட வியூ தான் இப்போ ஜன்னல் வழியாக பார்க்குறோம். குட்டி பையன் கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கான். அந்த ட்ராயிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். கையெல்லாம் கலர் ஊட்டிட்டு போவே இல்லை. எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். சரியான அட்டம். கீரை செய்யலாமா? அதுவும் இந்த ஊர் சைடு சிவப்பு தண்டு கீரை தாங்க அதிகமாக கிடைக்கிது. எங்கள் ஊர் சைடெல்லாம் அந்த பச்சை கலரில் தான் கிடைக்கும். இங்கே எந்த மார்க்கெட் போனாலும் ரெட் கலரில் தான் தண்டு கீரை வருது. இதுவும் ஈஸியாக இருக்குது. மிளகு தக்காளி கீரையோட இது நல்ல ஈஸியாக தான் இருக்குது செய்கிறது. கடுகு வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு தாளித்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி ஒரு தேங்காய் பூ போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். வாங்க எங்கள் வீட்டு சமையல் பார்க்கலாம். மதியம் லஞ்ச் என்னென்னு. சூடு சாதம். இப்போ நம்ம செஞ்ச பொரியல் ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து துவரம்பருப்பு குழம்பு மார்னிங் வச்சது. அப்புறம் கொஞ்சம் ரசம். இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் நானே செஞ்சது. இது வந்து கீரை பொரியல். வீட்டில் ஒரு மாம்பழம் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அது சாப்பிட்றதுக்கும் வந்து யார்டா சாப்பிட்றாங்கிற மாதிரி ரொம்ப சலுப்பாக இருந்துச்சுன்னு சரி மிக்சியில் போட்டு அது ஒரு ஸ்மூத்தி மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி நல்லா பல்ஸ் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி செட் பண்ணி பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் ரொம்ப குழன்னு இருக்குன்னு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். மிக்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு பேஸ்ட் மாதிரியே வரும். தண்ணி நிறைய லிக்விட் மாதிரி நிறைய கன்சிஸ்டன்சிக்கு வருது. நானும் அரைச்சி எடுத்து பார்க்கவும் தண்ணி ஊற்றவும் சரியாக இருந்தது. இந்த மேங்கோ ஜூஸ் முன்ன பின்ன போட்டதும் இல்லை. பாருங்கள் இப்போ தான் அந்த லிக்விட் ஃபார்ம் வந்திருக்கு. ஒரு கண்ணாடி ஜாரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கொஞ்சம் ஜில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்குமேன்ட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓரமாக எடுத்து வச்சுட்டு பாட்டிலில் ஒரு கேப் போட்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். பார்த்தீங்களா, மேங்கோ ஸ்மூத்தி ரெடி. அப்படியே ரூமுக்கு வந்தால் பெட்டெல்லாம் ரொம்ப டீக்ளரேட்டாக கிடந்தது. சரி எடுத்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு தம்பியோட கிளாத்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அவனோட கபோர்டில் அடிக்க வைக்கிறதுக்கு பதிலாக எப்படி அடிக்க வச்சாலும் குழந்தைங்க துணி கலைஞ்சு போயிடும். அதுக்காக ஒரு ஆர்கனைசர், அவனோட கிட்ஸ் ஆர்கனைசர் பார்க்கும்போது இது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. சரி இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 வாங்கினேன். 2லேயுமே துணியை வச்சு அவனோட பேண்ட் தனியாக, ட்ராயர்ஸ் தனியாக, டிஷர்ட் தனியாக, ரெண்டுமே தனித்தனி இதில் வச்சுருவேன். கரெக்டாக மிங்கிள் ஆகாது. அப்பப்போ ஸ்கூலுக்கு என்ன வேணுமோ அது நீட்டாக எடுத்துக்கலாம். இந்த பெரிய கபோர்டு வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து அவனோட நியூ ட்ரெஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ நம்ம தம்பி கூட்டிகிட்டு வரத்துக்கு ஸ்கூலுக்கு போகலாம். இது வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க, அதை எடுத்து போயிட்டுருக்கேன். இந்த நானி இருப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா தம்பி கூட்டிகிட்டு வர ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். தம்பி கூட்டிகிட்டு இப்போ நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சார் ஒரே ஜாலி மூடில் இருந்தார். எப்பயுமே போகும்போது சேட் மூடு, வரும்போது செம்ம ராவடி, செம்ம ஜாலியாக இருப்பான். அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்துடலாமா? இது நெக்ஸ்ட் டே மார்னிங். நம்ம பாவக்காய் இப்போ செய்ய போகிறோம். அப்படியே ஒரு சின்ன கிளிப் தான், நிறைய வீடியோ ஆட் பண்ணல. தாளித்து விட்டு வெங்காயம் வரமிளகா போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காய்க்கு வந்து கொடுத்துடலாம் பேசிக்கலாம். இதனோட டீட்டெயில் வீடியோனா இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறது ரெசிபி மட்டும்.
பாவக்காய் போட்டு இது ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஒரு சின்ன குட்டி கிளிப் தான். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம மதியம் வந்து கூட்டிகிட்டு வரோம் இல்லையா, அந்த டைமில் எடுத்த வீடியோ. ஸ்கூலுக்கு வீட்டுக்கு வாடான்னா வரல. சார் வந்து நான் விளையாண்டுட்டு தான் வருவேன்னாரு. அதனால் இவர் விளையாடுறத ஒரு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் மதியம். இது வந்து அடுத்த நாள் லஞ்ச். இது வந்து ஒரு பீட்ரூட் பொரியல், எக்கு போட்டு ஒரு தக்காளி ரசம் வச்சோம். அவ்வளோதான். சிம்பிள் லஞ்சு தான். என்னடா தோசைக்கல்லை தூக்கிட்டு நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? தோசைக்கல் சப்பாத்தி போட்டு ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. அதனால் சிம்னி ஆன் பண்ணி கொஞ்சம் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ சப்பாத்தி போடலாம். இது வந்து மார்னிங் சப்பாத்தி ரெடி பண்ணி தக்காளி பச்சி வச்சு காலையில் மார்னிங் டிஃபனை முடிச்சாச்சு. மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் தம்பியை விட்டுட்டு வந்துட்டு கூட லஞ்ச் ப்ரிப்ரேஷன் நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்க்கலாம். இது வந்து இது வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன். ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து மீன் குழம்பு. அப்படி வீட்டுக்கு வெளியில் நெல்லி மரம்லாம் வச்சுருக்கோம். வீட்டுக்கு அவுட்டர்லேயும் இருக்கும், இன்னர் சைடு ஒன்று இருக்கும். இது குட்டி மரம், நல்லா காய வச்சுருக்கு. இந்த சீசனுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய பழுத்து நிறைய காற்றுக்கு நிறைய கீழே விழுந்துருச்சு. நல்லா அழகாக இருக்கும். கொத்து கொத்தாக நுனியிலேருந்தே நிறைய காய் இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு பட்ரோஸ் வச்சுருக்கேன். அழகாக இருக்குது பார்த்திங்களா, குட்டி மொட்டு. இது நல்லா பூக்கும். ஆனால் அந்த நெல்லி மரம் வச்சதுலேருந்து இது பட்டு போன மாதிரி ஆகிடுச்சு. பெருசாக ஒன்றும் வரல. இதுக்கு சத்தே இல்லை. எல்லாமே அந்த நெல்லி மரமே இழுத்துக்குச்சு. இது பாருங்கள், இது வந்து அடுக்குமல்லி செடிம்பாங்க. ஆனால் இது வந்து வெறும் இலையாக தான் அடுக்குதே தவிர்த்து ஒரு பூவும் வைக்கல. இது வந்து கருப்பில் மரம். இது நான் ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே. ரெண்டு ரோஸ்க்காக வெயிட்டிங். இது வந்து தம்பி வந்து தாத்தா கூட விளையாண்டுட்ருக்கான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு. என்னதான் குழந்தைங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் மொபைல் இல்லாமல் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் தம்பி வந்து மொபைல் பார்க்கலனாவே அப்படியே ரொம்ப கோவத்துக்கு வர மாதிரி ஆகிடுவான். அதனால் இவனை வச்சுக்கிட்டு மொபைல் காட்டாமல் விளையாடுவோம்னா நம்ம கொஞ்சம் இன்வால்வ் ஆகி விளையாண்டால் தான் ஆகும். என்ன பண்ணுறதுங்க, குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து 10 monthsலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. என்ன தான் அவாய்ட் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி வரும்போது நம்ம ஒர்க்கை பார்க்கும்போது கொஞ்சம் மொபைல் கொடுத்துட்டு நம்ம பார்க்கும்போது அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியும் இருக்கும், நம்ம வேலையை நம்ம செஞ்ச மாதிரியும் இருக்கும். அப்படியே பழகினதுனால அது ஒரு தனியாக இருக்கிற ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?